அட்லி வர்றாரு, ஒரு 50-60 மீடியாக்கள் சூழ்ந்துட்டு சார் ப்ளீஸ் 1 மினிட்ன்றாங்க. கிட்டத்தட்ட கெஞ்சுறாங்க அவர்கிட்ட. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம ஊர்லேருந்து போன ஒரு ஆள் பாலிவுட்ல இன்னைக்கு மிக முக்கியமான இடத்துல இருக்காரு. அம்பானி வீட்டில் அவர் ரொம்ப முக்கியமான ஆளாக இருக்கார். இப்போ அட்லியினுடைய இந்த உயரத்தை நாம் வெறும் அதிர்ஷ்டம்னு நம்ம கடந்து போகவே முடியாது. அதற்கு பின்னால் ஒரு கடுமையான உழைப்பு இருக்கு. சங்கருடைய பொண்ணு கல்யாணம் நடந்துச்சு. ஊருக்கெல்லாம் பத்திரிகை கொடுத்தவர் அட்லி தான். சங்கர் ஒரு பக்கம் பத்திரிகை கொடுத்தாரு, அட்லி சங்கரை கூட்டிட்டு பாலிவுட் முழுக்க சுத்தினார். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கதையை அவர் ஒரு ரிசம்பலன்ஸை எடுத்துட்டு வர்றாருங்கிறதுக்காக முழுக்க முழுக்க அவர் காப்பி அடிச்சு தான் படம் பண்றாருங்கிற ஒரு பிராண்டை நாம இங்க குத்திடுறோம். சினிமாவில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். கீழே இருக்கிறவர் மேல வருவார், மேல இருக்கிறவர் கீழே வருவார். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது சினிமாவில். ஒரு நாள் நைட்ல மேஜிக் மாறிடும் அப்படியே. ஆக்சுவலா அட்லி எல்லாம் ஒரு படத்துக்கு பட்ஜெட் சொன்னாருன்னா அதுல இருந்து ஒரு 40% அதிகப்படுத்தி தான் அந்த படத்தை முடிப்பார். அது அவர் கையில இல்ல, அது அப்படியே பறந்து போயிட்டே இருக்கும். அதனால இன்னைக்கு 800 கோடின்னு சொல்றோம். இது படம் முடியும் போது 1000 கோடி தொடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த படம் இன்னொரு அவதார்னு சொல்லிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் டிவி சினிமா 360 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. இன்னைக்கு நம்மளுடைய கான்வர்சேஷன்ல இணையறாங்க ஜெர்னலிஸ்ட் அந்தணன் சார். அவரை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம் சார். அடுத்தடுத்து பிரம்மாண்ட படங்கள் வந்துகிட்டு இருக்கு. நிறைய பிரம்மாண்ட படங்கள் ஹிட்டும் அடிக்குது, சில தோல்வியும் நடக்குது சார். அந்த வகையில் இப்போ ஒரு டாக் ஆஃப் த டவுன் என்னன்னா, அட்லி இயக்கக்கூடிய அல்லு அர்ஜுன் நடிக்கிறாரு. 800 கோடி ரூபாய் பட்ஜெட்ல இது தயாராகுது அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக அட்லி மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, காப்பி அடிச்சுதான்ப்பா படம் பண்ணுவாரு, மௌனராகம்லாம் கூட அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த காம்பினேஷன்ல உருவாகக்கூடிய படமாவது காப்பி கேட் மாதிரி இல்லாம இருக்குமா சார்? சிலரை பிராண்ட் பண்றது. நானே அட்லி காப்பி டைரக்டர்லாம் சொல்லியிருக்கேன். பட் அதை தாண்டி இங்கே ஒரு திரைமொழி ஒன்று இருக்குது. எப்போவுமே கதைன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப நம்ம ஒரே கதையை தான் எடுத்துகிட்டு இருக்க முடியும். நீங்கள் எந்த கதையை எடுத்தாலும் அந்த கதையினுடைய ரெசம்பலன்ஸு ஏதோ ஒரு படத்தில் இருக்கும். அப்போ தவிர்க்கவே முடியாது. எல்லாம் வாழ்க்கையிலேருந்து எடுக்கிறது தானே. சுற்றி சுற்றி நாம் ஒரே கதையை தான் எடுத்துக்கிட்டு இருக்க முடியும். ஒரு 15-20 கதை இருக்கும். அதைத்தான் திரும்ப திரும்ப வெவ்வேறு மாதிரி எடுக்கணும். அது அந்த கதையில் இருக்கிற காட்சிகள் புதுசாக இருக்கா, அது நம்மளோட க்ளோஸாக இருக்காங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதை தாண்டி திரைக்கதைன்னு இருக்குது. அந்த திரைக்கதை எவ்வளோ வேகமாக இருக்குது, இது ரெண்டு தான் ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதை தாண்டி நீங்கள் சொல்கிற சின்ன சின்ன சுவாரஸ்யங்கள் அந்த படத்தில், அந்த டைரக்டோரியல் டச்சுன்னுலாம் சொல்லுவாங்க. இப்போ பாரதி ராஜா படத்தில் இருக்கும், பாலச்சந்தர் படத்தில் இருக்கும். இந்த டைரக்டருக்கான ஒரு டச்சுன்னு ஒன்று சொல்லுவாங்க, அது இருக்கா? இது மூணுத்தையும் வச்சு தான் ஒரு டைரக்டர் மார்க்கெட்டில் எந்த அளவில் இருக்கார், அவருடைய ரசிகர் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது. இப்போ அட்லியை பொறுத்தளவுக்கு இது மூணுமே அவர்கிட்ட இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கதையை அவர் ஒரு ரிசம்பலன்ஸை எடுத்துகிட்டு வர்றாருங்கிறதுக்காக முழுக்க முழுக்க அவர் காப்பி அடித்து தான் படம் பண்ணுறாருங்கிற ஒரு பிராண்டை நாம் இங்கே குத்திடுறோம். எப்போவுமே இங்கே ஒருத்தர் மீது பழி சொல்வதுங்கிறது ரொம்ப இயல்பாக இருக்குது. இந்த மூமேத்தா சொன்ன மாதிரி பழி சொல்ல தெரியும், வழி சொல்ல தெரியாதுமாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப பழி சொல்வதை ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடுறோம். அதற்கு பின்னால் இருக்கிற உழைப்பு இருக்குல்ல. இப்போ அட்லிங்கிற ஒரு மனுஷன் இங்கேருந்து கிளம்பி ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டார். நீ ஹாலிவுட் படங்கள் பண்ணுறதுக்கே அவருக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கு, கட்டாயமாக அது பண்ண போகிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இந்த உயரம் இருக்குல்ல, இது ஒரு வெத்து பேப்பருக்கு நடக்கவே நடக்காது எப்பவுமே. அது அப்படியே காற்றுல பறக்கும், எங்கேயாவது குப்பையில் விழுந்து போயிடும். ஆனால் ஒரு பட்டம் தான் ரொம்ப உயரத்தில் பறக்கும். அப்படி தான் அவருடைய உழைப்பும் வேகமும் அறிவும் இருக்குது. நம்ம அதை ரொம்ப குறைவாக மதிச்சிட்டோம். அதை ஒவ்வொரு முறையும் அவர் ஏதோ கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி சிரித்து ஏதோ நம்ம நமக்கு ஏதோ அதில் ஒரு பெரிய ஆனந்தம்னு பண்ணிட்டோம். ஆனால் உள்ளபடியாக அந்த மனிதனுடைய உழைப்பு இவ்வளோ பெரிய உயரம். இப்போ ஒரு சன் பிக்சர்ஸ் அவரை நம்பி 800 கோடி ரூபா போடுறாங்கன்னா சாதாரணமாக ஒரு டைரக்டரை கூப்பிட்டு போட்டுற முடியுமா? அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கால்குலேஷன் இருக்கும். அப்போ அதெல்லாம் அவர் ஃபுல்ஃபில் பண்ணுறாருல ஒரு ஆள். ஷாருக்கான் கூப்பிட்டு ஒரு கதையை கேட்குறாருன்னா சாதாரண விஷயமா? அவரை வச்சு ஒரு படம் பண்ணி ஹிட்டு கொடுக்குறது, அவருக்கே பல வருஷம் கழிச்சு ஒரு ஹிட்டு அந்த படம். அப்போ அவங்க கூப்பிடுறாங்க. இன்னைக்கு பாலிவுட்டில் மிக முக்கியமான டைரக்டர் அவர் இருக்கார். அன்னைக்கு பார்க்குறேன், அட்லி வர்றாரு, ஒரு 50-60 மீடியாக்கள் சூழ்ந்துட்டு சார் ப்ளீஸ் 1 மினிட்ன்றாங்க. கிட்டத்தட்ட கெஞ்சுறாங்க அவர்கிட்ட. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம ஊர்லேருந்து போன ஒரு ஆள் பாலிவுட்டில் இன்னைக்கு மிக முக்கியமான இடத்துல இருக்கார். அம்பானி வீட்டில் அவர் ரொம்ப முக்கியமான ஆளாக இருக்கார். அம்பானி வீட்டு எல்லா விசேஷங்கள்லேயும் அட்லி இருக்கார். அப்போ அவ்வளோ பெரிய இடத்த ஒரு வெத்து வேட்டு போய் பிடிச்சிட முடியுமா சொல்லுங்கள்? அப்போ ஒரு கதை திருட்டுன்னு நம்ம திரும்ப திரும்ப ஒருத்தர் மேலே சொல்லி அதை உண்மையாக்க இங்கே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். அவர் இதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு போயிட்டே இருக்கார் ஒரு லட்சியத்தை நோக்கி. அதனால தான் அவரால் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வர முடிஞ்சுது. அதனால் அட்லியை
காப்பி கேட்டுன்னு இன்னொரு முறை சொல்லாதீங்க ப்ளீஸ். ஓகே, 200 கோடி ரூபாய் ஜவானுக்கு போட்டு 1000க்கு மேலே கோடிகளுக்கு மேலே வந்து வசூல் வேட்டை அள்ளுச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் சார். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ 800 கோடி ரூபாங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சாதாரண விஷயம் கிடையாது. பெரிய பொருட்செல்வ நடக்கும். அல்லு அர்ஜுனுங்கிறது ஒரு ஸ்டார் கேஸ்ட் தான். ஸோ அவங்களோட காம்பினேஷனில் நடக்க போகிற ஒரு பிரம்மாண்ட ஒரு கூட்டணின்னு சொல்லலாம். இதில் வந்து கதைக்களம் எப்படியாக இருந்தாலும் அட்லி அது வந்து கரெக்டாக கையாள்வார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். பட் இந்த 800 கோடிங்கிறது ஒரு பெரிய ஹை பட்ஜெட் தான். இதை வந்து கொண்டு வந்துருவாரா இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்டில்? ஏன்னா கதைக்களம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னா ரொம்ப பைசன் மாதிரியான திரைப்படங்கள்லாம் கண்டென்ட் ஓரியன்டாக வந்து ஹிட் அடிக்குது. ஸோ அப்படி இருக்க பட்ஜெட்டில் இவ்வளோ பெரிய ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். இதை வந்து அதே மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிடுவாரா? நீங்கள் சொல்கிறது 800 கோடி இன்னைக்கு டேட்டுக்கு. அட்லி படம் முடிக்கும் போது அது எத்தனை கோடின்னு பாருங்க. ஆக்சுவலாக அட்லி எல்லாம் வந்து ஒரு படத்துக்கு பட்ஜெட் சொன்னார்னா அதுலேருந்து ஒரு 40% அதிகப்படுத்தி தான் அந்த படத்தை முடிப்பார் அவர். அது அவர் கையில் இல்லை, அது அப்படியே பறந்து போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி 800 கோடின்னு சொல்கிறோம். இது வந்து படம் முடியும் போது 1000 கோடி தொடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த படம் இன்னொரு அவதார்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தினுடைய டாப் டெக்னீஷியன், டாப் எக்யூப்மெண்ட்டு என்னெல்லாம் வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு இம்போர்ட் பண்ண முடியுமோ, இது தமிழ் சினிமாவை நீங்கள் கன்சிடர் பண்ணோன்னா இது வேர்ல்டு சினிமா தான். கட்டாயமாக அது ஹாலிவுட் படங்களுக்கு இணையான ஒரு படமாக அதை எடுத்துகிட்டு இருக்காரு. அதனால் வந்து இது ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் படமாக இருக்கும். கிட்டத்தட்ட வேர்ல்டு முழுக்க அந்த படம் ரிலீஸ் ஆகும். அப்போ அதற்கேற்ற வசூலை நீங்கள் யோசிச்சிங்க. ஒரு யூனிவர்சல் சப்ஜெக்டாக தான் இதை எடுக்கிறாரு அவர். ஒரு மாதிரி சயின்டிஃபிக், ஆமாம், அந்த மாதிரி தான் எடுக்கிறாரு. கட்டாயமாக இந்த படம் வந்து அட்லிக்கே வேறொரு கலரை கொடுக்கும். ஓகே சார். ஸோ தொடர்ந்து பார்ப்போம். அட்லி வந்து லைக் என்னதான் நம்ம முன்னாடி விமர்சித்த மாதிரி காப்பி படங்கள் எடுத்திருந்தாலும் கூட அவருக்குன்னு ஒரு டச் இருக்கும். இப்போது அவர் கூட உதவி இயக்குனராக இருந்தவர் தான் சங்கர் கூட உதவி இயக்குனர் அட்லி. இப்போ இன்னைக்கு வந்து சங்கர் காணாமல் போயிட்டார். ஏன்னா இந்தியன் 2 பெரிய பிரம்மாண்டம் தான், ஆனால் அதில் கண்டென்ட் இல்லை, அதுக்கான டச் கொடுக்க முடியலையா என்னங்கிறது தெரியல. பட் இன்னைக்கு வந்து அட்லி வேற ஒரு ரேஞ்சில் இருக்கிறாரு. ஸோ அட்லிக்கு வந்து லக் ஒரு முக்கியமாக காரணமாக இருந்துச்சா, இல்லை வந்து அவர் எடுக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமாக இருக்கட்டும், இல்லை அந்த தீமாக இருக்கட்டும், இல்லை கலராக இருக்கட்டும், இல்லை அப்போ அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூழலாக இருக்கட்டும், எது சார் அவருக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய உயரத்தை வந்து கொண்டு வந்து கொடுத்துச்சு? இல்லை, சினிமாவில் லக்கை ரொம்ப நம்புவாங்க. ஆனால் அதை தாண்டிய திறமை இல்லைன்னா யாராலையும் வளர முடியாது. வெறும் லக்கை வச்சு யாருமே வந்துட முடியாது. இப்போ வந்து ஒரு அழகான ஒரு நடிகை வராங்க, அவங்களுக்கு லக்கும் கூடவே இருந்ததுன்னா இந்திய அளவில் ஒரு பிரபலமான நடிகையாக மாறுவாங்க. ஆனால் நடிப்பை தாண்டி ஒரு வேறொரு டெக்னிக்கலான ஒரு துறையில் இருக்கிறார் அட்லி. இப்போ நடிப்புங்கிறது வந்து ஜஸ்ட்டு ஸ்க்ரீன் முன்னாடி நின்று நடிச்சுட்டு போகிறது தான். அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். ஒரு டைரக்ஷனோட ஒப்பிடும் பொழுது, ஒரு சினிமாட்டோகிராஃபியோட ஒப்பிடும் பொழுது நடிப்புங்கிறது வந்து அந்த அளவுக்கு பெரிய விஷயம் இல்லைங்கிறது என்னுடைய பார்வை. அதில் நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். அப்போ அட்லிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய இயக்குனராக முழுக்க முழுக்க மூளையை மட்டுமே பயன்படுத்துகிற ஒரு நபராக இருக்கார். ஸோ அதனால் வந்து சற்று அவர் நம்ம வித்தியாசப்படுத்தி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அட்லியினுடைய இந்த உயரத்தை நாம் வந்து வெறும் அதிர்ஷ்டம்னு நம்ம கடந்து போகவே முடியாது. அதற்கு பின்னால் ஒரு கடுமையான உழைப்பு இருக்குது. இப்போ சங்கருடைய அசிஸ்டண்ட் அவர் பார்த்திங்கன்னா குருவை மிஞ்சிய சிஷியன் சொல்லுவாங்கள்ல, பல மடங்கு மிஞ்சிய சிஷியனாக மாறி இருக்காரு. ஒன்றும் இல்லை, இப்போ சங்கர் வந்து அதிகபட்சம் வாங்கின சம்பளமும் 60 கோடி தான். ஆனால் அட்லிக்கு இன்னைக்கு சம்பளம் வந்து 100 கோடிக்கு மேலே போயிடுச்சு. ஒன்றும் இல்லை, இப்போ அவர்கிட்ட ஒரு விளம்பர படம் பண்ண சொல்லி வந்திருக்கிறாங்க. பாலிவுட்டில் ஒரு படம் பண்ணியிருக்காரு, ஒரு விளம்பர படம் ஹிந்தியில். அது எல்லா லாங்குவேஜ்லேயும் வரணும். இங்கே தமிழ், தெலுங்கு எல்லாத்துலேயும் யூடியூப்பில் இருக்குது, போய் பாருங்கள். அந்த விளம்பரம் கிட்டத்தட்ட ஒரு 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் வரப்போகுது, அவ்வளோதான். அதுக்கே 100 கோடிக்கு மேலே செலவு, 125 கோடி சொல்கிறாங்க அதை எடுத்து கொடுக்கறதுக்கு. அதை பார்த்தீங்கன்னா விளம்பரம் மாதிரியே இல்லை, அது ஏதோ ஒரு பெரிய படம் மாதிரி அப்படி இழைச்சி வச்சிருக்கிறாரு. ஒரு செகண்டுமே வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. அப்போ ஒரு விளம்பர படத்துலேயே ஒரு இவ்வளவு மெனக்கெட்டு இப்படி ஒரு பேரை தட்டிட்டு போகிறாருன்னா ஒரு படம் எடுக்கும்போது யோசிச்சு பாருங்க. அப்போ சங்கரையெல்லாம் மிஞ்சிய ஒரு சிஷியராக ஒரு மாறி நிற்கிறாரு. அதுக்காக வந்து சங்கரை உதாசீனப்படுத்துகிறாருன்னா இல்லை. சங்கருடைய பொண்ணு கல்யாணம் நடந்துச்சு, ஊருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்தவர் அட்லி தான். சங்கர் ஒரு பக்கம் பத்திரிக்கை கொடுத்தாரு, அட்லி சங்கரை கூட்டிகிட்டு பாலிவுட் முழுக்க சுற்றினார். யாருக்கெல்லாம் அங்கே இன்விடேஷன் கொடுக்கணுமோ அட்லி தான் போனார். இந்த கல்யாணத்தை
முன்னால் நின்று எல்லாத்தையும் பார்த்து நடத்தினவர் அட்லி தான். ஓகே. அப்போ வந்து நம்ம குரு இவருங்கிற அந்த மரியாதை மனசுக்குள்ளே இருக்குல்ல, அதை அவரை இன்னும் உயரத்துக்கு கொண்டு போகும். இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஏறி வந்த ஏணி எட்டி உதைக்கிறது தான் முதல் வேலையாக இருக்குது. இல்லைன்னா எங்கேயாவது அலட்சியமாக பார்த்து கேவலமாக சிரிப்பான். நான் அவர்கிட்டலாம் ஒர்க் பண்ணும்போது அப்படிமா. ஆனால் இவர் வந்து இன்னமும் இந்த குரு மரியாதையை மனசில் வச்சிருக்கிறாரு. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் வெளிப்படுத்திட்டே இருக்காரு. அப்போ இந்த மாதிரி குணங்கள் இருக்குல்ல, இது வந்து ஒருத்தனை மேம்படுத்தும். அப்படி தான் அட்லி போயிருக்காரு. அதிர்ஷ்டத்தால் இல்லைன்னு சொல்ல வரேன். புரியுது 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 சார். இப்போ அட்லி ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டாக சொல்லுங்கள், எப்படி சார் அந்த பிஸ்னஸ் மெயின்டைன் பண்ணுறாரு? ஏன்னா அவரோட ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்த்தோம்னா பீக் தான். இப்படி இருக்க எல்லாத்துக்குமே எப்படின்னா இப்படி 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 இல்லாட்டி இப்படி போகும். அவருக்கு வந்து ஒரு ஒரு பேரலா போய் இப்படி தான் போயிருக்கு. எப்படி சார் அதை மெயின்டைன் பண்றாரு? பிசினஸ் மார்க்கெட்டை அப்படியே மெயின்டைன் பண்ண காரணம் என்ன? இல்லைங்க, அது ஆக்சுவலாக அவர் முதல் படத்துலேருந்தே அதை சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு தயக்கம் இருக்கும்ல, ஒரு டைரக்டரு, வளரும் டைரக்டரு அல்லது வந்து அறிமுகமாக போகிற ஒரு டைரக்டர், அவர்கிட்ட வந்து ஒரு தயக்கம் இருக்கும்ல. இப்போ ஒரு ப்ரொடியூசரை பார்த்தா இப்படி நம்ம வந்து இப்படி தான் உட்காரணும், இப்படி தான் வந்து தயங்கி நம்ம சம்பளத்தை கேட்கணும், நம்முடைய டார்கெட் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் ஒன்று இருக்கும்ல. அவர்கிட்ட அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் அட்லியை பார்த்து அவரோடு பழகின பல பேரோட நாம பழகிற வாய்ப்பெல்லாம் கிடைக்குதுல்ல. அப்போ அட்லியை பற்றி அவங்க சொல்லும்போது, சார் இன்னைக்கு அவர் இவ்வளோ பெரிய உயரத்தை அடைவாருங்கிறத அன்னைக்கே அவர் கணிச்சு வச்சிருப்பார் போல இருக்கு. ஏன்னா அவருடைய பாடி லாங்குவேஜ்லேருந்து அப்படி தான் இருக்கும். வந்து உட்காரும் பொழுதே ஏதோ ஒரு 10 படத்தை ஹிட்டு படத்தை கொடுத்த ஒரு மாதிரி வந்து உட்காருவார். முதல் படத்துலேயே பேசும்போது அப்படி தான் பேசுவார். ஸோ அதனால வந்து நமக்கு என்னடா அது ரொம்ப அலட்டானேலாம் நமக்கு தோணி இருக்கு. ஆனால் இன்னைக்கு யோசிச்சு பார்க்கும்போது அந்த ஆள் இந்த வெற்றி அப்போவே கணிச்சிருக்கானோங்கிற அளவுக்கு யோசிக்கிறோன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் மனதளவில் நீங்கள் தயாராகிடணும் முதல்ல. அப்போ தான் எல்லாமே நமக்கு வந்து சேரும். தொடர்ந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது வந்து அதுவாகவே மாறுவாங்கல்ல. அதெல்லாம் அட்லி வாழ்க்கையில் அப்படியே நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால தான் அவருக்கு டவுன்ஃபாலே இல்லாமல் ஹைட்டை நோக்கி போயிட்டே இருக்காரு. ஓகே சார். சார் அந்த உதவி இயக்குனராக இருந்த காலம் எவ்வளோ சார்? அவர் எப்போ இருந்து சங்கர் சாரோட வந்து இணைஞ்சு ஒர்க் பண்ணியிருந்தாரு? அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, அவர் நிறைய படங்கள் சங்கரோட ஒர்க் பண்ணல. ஒரு படமும் 2 படமும் தான் சொன்னாங்க. அதற்கப்புறம் வந்து இந்த படம் முதல் படம் ராஜாராணி பண்ணுறாரு இல்லையா, அதுவே வந்து வேற ஒரு தயாரிப்பாளர் பண்ணுறதா இருந்துச்சு முதல்ல. அப்புறம் வந்து அது அப்படியே வேற ஒருத்தர் அண்டர்டேக் பண்ணிட்டார். அதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் பண்ணுறதா இருந்தார். அவர்கிட்ட தான் நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், சார் அவருடைய ஆட்டிடியூட்லாம் பார்த்து நான் பயந்துட்டேன், இவரை வச்சு படம் பண்ண முடியுமா, நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நானே வெளியேறிட்டேன். அப்புறம் தான் இந்த படம் வந்த பிறகு ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே இந்த படத்தைன்னு நான் யோசித்தேன் அப்படின்னு சொன்னார். எதுக்கு சொல்ல வர்றேன்னா, ஒருத்தரை பார்த்து எடை போடுறது இருக்குல்ல, அதெல்லாம் அட்லி விஷயத்தில் மிஸ் ஆகிட்டே இருந்திருக்கு. அதுக்கு சொல்ல வரேன். பெருசாக சங்கர்கிட்ட ஒரு 2 படம் ஒர்க் பண்ணதாக தான் நான் நினைக்கிறேன். தொடர்ந்து வந்து அட்லி வந்து பிஸ்னஸில் வந்து ஒரு நல்ல இதில் இருக்கார். இப்போ வந்து அதை மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கூடுதல் பொறுப்பு வந்து அவருக்கு நிச்சயமாக இருக்கும். இப்போ வந்து தமிழ் சினிமா போய் பாலிவுட் போய் இப்போ வந்து ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டார். இப்போ சங்கர் வந்து ஒருவேளை தமிழ் சினிமாக்காக, ஏன்னா அவர் டவுன்ஃபாலில் இருக்கார், நீ வந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து அவரோட இணைஞ்சு படம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ எப்படி சங்கர் வந்து ஒரு வலையில் போய் சிக்கிட்டாரோ அந்த மாதிரி தான் அட்லியும். இப்போ சங்கர் வந்து ஒரு 50 கோடியில் ஒரு படம் பண்ணுங்கன்னா அவரால் பண்ண முடியாது. ஏன்னா அவருடைய எல்லைங்கிறது வேற. அவர் வந்து ஒரு 200 கோடி 300 கோடியில் படம் பண்ணி பழகிட்டார். இப்போ அவர் வந்து ஒரு 50 கோடியில் படம் பண்ணுங்கன்னா அது ஒரு டிகிரேடாக அவர் நினைப்பார். நம்ம சும்மா கூட இருக்கலாம், அதுக்காக இவ்வளோ தூரம் இறங்கி போக முடியாதுன்னு அவர் நினைப்பார். சங்கர் மாதிரியே இன்னைக்கு அட்லி அவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிட்டார். இப்போ அவர் போய் சங்கருக்காக நான் வந்து அவர் பேனரில் ஒரு படம் பண்ணித்தரேன், ஒரு 50 கோடியில் பண்ணித்தரேன்னு சொல்ல முடியுமா? அவர் சம்பளமே 100 கோடிக்கு மேலே போயிடுச்சு. அப்போ எப்படி வர முடியும்? வேறு ஏதாவது வகையில் வேணால் அவர் சங்கருக்கு உதவலாமே தவிர அதை முதல்ல சங்கர் ஏற்றுக்கணும். ஏன்னா பொருளாதார ரீதியாக சங்கர் வீக்காக இருக்காரான்னா இல்லை. ஒரு டைரக்டர் படம் பண்ணாமல் இருக்கார், அவ்வளோதான். நாளைக்கே இந்த கணக்குகள் எல்லாமே மாறலாம். இப்போ திடீர்னு சங்கர் மீது ஒரு ஆசைப்பட்டு யாரோ ஒருத்தர், ஒரு ஃபாரினர், ஏங்க அவர் படமெல்லாம் எனக்கு பிடிக்குங்க, நான் ஒரு 300 கோடி 500 கோடி இறக்குறேங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்தாருன்னு வைங்களேன், அந்த படம் பெரிய கிட்டாச்சுன்னா அப்படியே நிலைமை மாறப்போகுது. சினிமாவில் வந்து எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். கீழே இருக்கிறவர் மேலே வருவார், மேலே இருக்கிறவர் கீழே வருவார். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது சினிமாவில். ஒரு நாள் நைட்டில் மேஜிக் மாறிடும் அப்படியே. ஸோ அதனால் சங்கரை வந்து நம்ம ஒரே அடியாக அவர் இல்லாமல் போயிட்டார், காணா போயிட்டாருன்னா நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. நாளைக்கே ஒரு படம் பண்ணி திடீர்னு மேலே வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார். இப்போ வந்து அட்லி வந்து பாலிவுட் போயிட்டாரு,
சும்மாவே வந்து பெரிய டைரக்டருக்குனா ஒரு மவுஸ் இருக்கும், அவங்களுக்கு த்ரெட்டனிங் கூட நடக்கும். இப்போ பாலிவுட்னா சாதாரணமாக நம்ம எடை போட முடியாது. கரண் மாதிரியான ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்கள பற்றி டாக் ஆஃப் த டவுன் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அப்படி இருக்கக்கூடிய ஒரு இது. அப்படி இருக்கும் பட்சத்தில் தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து கண்டிப்பாக நம்ம என்ன ரேசிஸ்டான்னு கேட்பாங்க. கலர் ஆனால் ரொம்ப முக்கியம் தான். அப்படி இருக்கிற ஒருத்தரை போயிட்டு அங்கே அக்செப்ட் பண்ணுறதுங்கிறது பெருசு. அக்செப்ட் பண்ணி அவர் சஸ்டெயின் பண்ணுறாருல, நான் வந்து இருப்பேன், நிலைச்சு நிற்பேன் அப்படின்னு அந்த பாலிடிக்ஸ், சினிமா பாலிடிக்ஸ்ல எப்படி சார் அவர் ஹேண்டில் பண்றாரு? அவருக்கு சப்போர்ட் பண்றது யார்? இல்லைங்க, அட்லீட்ட வந்து ஒரு நல்ல குணம் உண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் உங்களோட பழகுன மாதிரி பேசுவார். நமக்கு அவருக்கு அப்போ தான் பழக்கம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அவரோட பேசுனீங்கன்னா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். என்னடா அது ஏதோ ஒரு 10 வருஷம் பழகுன மாதிரி பேசுகிறாரேன்னு தோணும். இதை தான் அவர் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணுறாரு. இன்றைக்கி பாருங்கள், இதில் சங்கர் பொண்ணு கல்யாணத்துக்கு பாலிவுட் ஸ்டார்லாம் வராங்க. அட்லி கூட தான் சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அந்த டிக்னிட்டி எதுவுமே பார்க்கல. நிறம், நீங்கள் சொன்ன மாதிரி நிறத்தெல்லாம் அவங்க பார்க்கல. ஒரு திறமையான ஒரு நபர் நமக்கு நண்பராக கிடைச்சிருக்கு. நான் ஏன் சொல்றேன்னா, பாலிவுட் படங்கள்ல வந்து எப்படி காமிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. ஒரு சாம்பார் மாதிரியோ இல்ல வந்து அவங்களுக்கு என்னடா அது நீங்க இப்படிதான் எங்களை பார்த்துருக்கீங்களாங்கும்போது நம்மளுக்கே கோவம் வரும். அப்படி ஒரு பொட்ரேஷனே வந்து நீங்க வந்து அப்படிதான் காமிக்கிறீங்க. அப்ப இங்கிருந்து ஒருத்தர் போனவரை வந்து ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்றது முக்கியம். அதை வந்து அவரை அடிச்சு ஒடிச்சு நொறுக்கி இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல அவருக்கு வந்து இங்க இருக்கிற நண்பர்களை விட இப்ப அங்க பெரிய நண்பர்கள் கூட்டம் வந்துடுச்சு. அங்கே பெரிய ஆஃபீஸ் சொந்தமாக இடம் வாங்கி சொந்தமாக கட்டிட்டார். இப்போ மும்பைலலாம் நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறதே 5 கோடி 20 கோடி 30 கோடி அப்பார்ட்மெண்ட் வாங்குறது. ஆமாம், நான் என்ன அறிவுக்கு சொல்கிறேன். அவரு அங்கே ஒரு பெரிய இடம் வாங்கி அவரே அங்கே ஆஃபீஸ் கட்டி அங்கே செட்டில் ஆகிட்டார். அப்போ வந்து அவர் அங்கே எவ்வளோ பெரிய நண்பர் கூட்டம் அவருக்கு இருக்கும். தொடர்ந்து பாலிவுட்டில் படங்கள் தயாரிக்க போகிறாரு. ஒரு பக்கம் படங்கள் தயாரிக்க போகிறாரு, டைரக்ஷன் சொல்ல வேண்டாம், போயிட்டு இருக்கு. அம்பானி ஃபேமிலிக்கே நெருக்கமாக இருக்கிறாருன்னு சொல்கிறேன் நான். அப்போ அவருக்கு யார் கூட பழக்கம் ஏற்படும் சொல்லுங்க. அதனால நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் உடைச்சிட்டு போயிட்டு இருக்காரு. ஓகே சார். இப்போ அட்லியோட காம்பினேஷன்ல வந்து அல்லு அர்ஜுன் நடிக்கிறாரு. அல்லு அர்ஜுனுக்குன்னு ஒரு தனி மார்க்கெட் எப்பவுமே இருக்கும். அண்ட் அவர் டான்ஸ்ல வந்து பிச்சு உதறிடுவாருன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த அவரோட படங்கள் வந்து தொடர்ச்சியாக ஹிட் ஆயிட்டு இருக்கு. இப்போ அட்லியோட காம்பினேஷன்ல இவர் பண்ணும்போது இவருடைய மார்க்கெட் எந்த அளவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இப்போ அட்லியே ஹாலிவுட் போயிட்டாரு, இவர் ஹாலிவுட் போக வாய்ப்பு இருக்கா சார்? கட்டாயமா இருக்கு. அவரை எப்போ கூப்பிட்டுருப்பாங்க வாங்கன்ட்டு. புரியுதா உங்களுக்கு? ஓகே. புஷ்பாலாம் வந்து வேர்ல்டு வைடு கலெக்ஷன் பின்னிடுச்சு. ஸோ அப்போ அவருக்கான ஒரு வரவேற்புங்கிறது கட்டாயமாக இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அட்லி கூட அவர் சேர்ற இந்த படம் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு மிகப்பெரிய படமாக வரப்போகுது. எப்போவுமே அட்லி வந்து ஒரு ஹீரோவை அவருடைய ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி காமிக்கிறதுல அவர் எப்போவுமே எக்ஸ்பர்ட். இப்போ சில ஹீரோக்கள் வந்து சில டைரக்டர்களோட ஒர்க் பண்ணும்போது இந்த ஓப்பனிங் சீன் ஒன்று வைப்பாங்க. அது வந்து அட்லி மாதிரி வைக்கிறதுக்கு ஆளே கிடையாது இன்றைக்கும். அந்த அளவுக்கு வந்து இந்த ஹீரோவுக்கு மாசு இப்படி தான் இருக்கணும்னு வைக்கிற ஆள். இப்போ பாருங்கள், ரஜினியை வந்து கூலியில் காமிச்சாங்க. பல ரஜினி ரசிகர்கள் கதறிட்டாங்க. என்னங்க தலைவர் எவ்வளோ மாசு அவர் வந்து ஏதோ ரூமில் உட்காந்து கறி வெட்ட விட்டாருங்க. ஓப்பனிங் சீன் அப்படியாங்க இருக்குன்னு கதறிட்டாங்க. இது அட்லிட்டு நடக்கவே நடக்குது. அட்லி வந்து ரஜினியா அவருக்கு இருக்கிற மாசுக்கு அப்படி தாண்டா இருக்கணும் ஓப்பனிங்னு ஒரு ஓப்பனிங் சீன் வைப்பார். ஸோ அந்த மாதிரி அப்போ அல்லு அர்ஜுனுக்கெல்லாம் யோசிச்சு பாருங்க, அந்த ஓப்பனிங் சீன் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதுக்காகவே அதுதான் சொல்றேன். அதனால ஒரு ஒரு மசாலா டைரக்டர், ஒரு கமர்ஷியல் டைரக்டர் எப்படிலாம் இருக்கணுமோ அப்படி இருக்காரு. ஓகே சார், தொடர்ந்து சினிமா தொடர்பான பல செய்திகள் பேசுவோம் சார். இன்னைக்கு நேரலையில் இணைஞ்சதுக்கு நன்றி சார்.